லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படின்னா என்னன்னா பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் நடத்தி முடிப்பதற்கு 400 ஆண்டுகள் தேவை. இன்னைக்கு நடத்த ஸ்டார்ட் பண்ணா ஒரு நாள் கூட லீவ் விடாம நடத்திக்கிட்டே இருந்தா 400 வருஷம் ஆகுமா. அப்போதான் அந்த வழக்குகள் எல்லாமே கம்ப்ளீட்டா முடியும். அந்த அளவுக்கு இந்திய நீதித்துறையில வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்றாரு இது. அப்போ அந்த அளவுக்கு வழக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏழைப்பாள இருக்கிறாங்கன்னா அவங்க பிரச்சனை சம்பந்தமா ஏதாவது கோர்ட்டுக்கு போறாங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை இல்லை. 25 வருஷம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதமா கிடைச்சது அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் என்ன பண்றாங்கன்னா பீப்புள்ஸ் கோர்ட்னு கொண்டு வர்றாங்க. என்னன்னா இது மக்கள் நீதிமன்றம். எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா இந்த இடத்துல வழக்கறிஞர்களை வச்சு வாதாடணும்னு சொல்லி கிடையாது. பஞ்சாயத்து பேசுற மாதிரி நாமளே பேசிக்கலாம். 2 விதமா கோர்ட் இருக்கு. ஒண்ணு நீங்க டிவில பாக்குற ஃபார்மல் கோர்ட், இன்னொன்னு உட்காந்து பஞ்சாயத்து பேசி இருக்கக்கூடிய விஷயத்த சுமூகமா பேசி முடிக்கிறது. இப்படி பஞ்சாயத்து பேசுறோம்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் லோக் அதாலத்னு சொல்றோம். இது எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ் இதன் அடிப்படையில தான் செயல்படுது. இதை தான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்றோம். ஒரு டிஸ்பியூட் வந்தா கண்டிப்பா கோர்ட்ல தான் போய் ரிசால்வ் பண்ணணும் ஃபார்மல் மெத்தட்ல. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இதை பத்தி இன்னும் தெளிவா படிக்கலாம் வாங்க. லோக் அதாலத் அப்படின்றது லிட்டிகேஷனே இல்லாம, அதாவது எந்த விதமான கேஸும் ஃபைல் பண்ணாமே நாம இதை நடத்தி முடிக்கலாம். இதோட ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்னு பார்த்தா முதல்ல ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் கோர்ட் எங்க வந்திருக்குன்னா 1982ல குஜராத்ல ஜூனாகர் அப்படின்ற இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால லோக் நியாயாலயா 1984ல வந்திருக்கு. இதுவும் சேம் லோக் அதாலத் மெக்கானிசம் தான். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 இதுதான் இந்த லோக் அதாலத்துக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தது. இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987க்கு பிறகுதான் இதை ரெக்கக்னைஸே பண்றாங்க. இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஆர்டிகல் 39A இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணும். யாருக்கு? சிட்டிசன்ஸ்க்கு. அப்பதான் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது காந்தியன் பிரின்சிபல்ஸ் அடிப்படையில இணக்கமா எந்த விதமான வன்முறையும் இன்றி அமைதியா நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க ஒரு சுமூகமான வழிதான் இது. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லா இடத்துலையும் இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் மெக்கானிசம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரியா? லோக் அதாலத் ஒரு டிஸ்பியூட் ரெசால்விங் மெக்கானிசம். இந்த லோக் அதாலத்தோட முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இங்க கோர்ட் ஃபீஸை நீங்க பே பண்ண தேவை கிடையாது. அதே போல ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இன்ஃபார்மலா தான் இருக்கும். உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழக்கறிஞரை வச்சு உங்களை ரெப்ரசன்ட் பண்ணணும் கூட கிடையாது. நீங்க டைரக்டாவே ஜட்ஜு கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். பஞ்சாயத்து தானே பேசுறாங்க, நம்ம இவங்க சொல்றதை கேட்கலாம், இல்ல அப்படியே விட்டுறலாம், அப்படி எல்லாம் கிடையாது. இதுல 2 பேரும் நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த லோக் அதாலத்துல உட்கார வைப்பாங்க. 2 பார்ட்டிக்கு பிரச்சனை, 2 பார்ட்டியுமே ஒத்துக்கணும். ஒன்ஸ் லோக் அதாலத் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாத்தவே முடியாது. சிவில் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சோ அதை போல இந்த லோக் அதாலத்தோட தீர்ப்பை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு சிவில் கோர்ட் டிகிரியும் லோக் அதாலத்துல கொடுக்குற தீர்ப்பும் ஒண்ணுதான். நான் கேஸ் போட்டு நடத்துறேன் அப்படின்றத விட இது சமாதானமா போறதுக்கான ஒரு வழிதான் இந்த ஏடிஆர். கட்டை தூக்கிட்டு கியூல நிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நீதி வேணும்னு சொல்லி கோர்ட்ல ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு, அர்ஜென்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்க ஏடிஆர்ல முடிச்சுட்டு போயிடலாம். இன்னமும் ஏடிஆர் 1 டே ப்ராசஸ் தான். ஒரே நாள்ல நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரிஞ்சிடும். கோர்ட் மாதிரி நான் வழக்க ஒத்தி வைக்கிறேன், வேறு ஒரு நாளுக்கு தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கே நடந்து அன்னைக்கே முடிஞ்சிடும். இதுதான் லோக் அதாலத்தோட சிறப்பம்சம். லோக் அதாலத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ லோக் அதாலத்துல என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் போயிட்டு சால்வ் பண்ண முடியும்னு கேட்டா சிவில் கேசஸ் அண்ட் கிரிமினல் கேசஸ் கூட இதுல பண்ணலாம்னு சொல்றாங்க. சிவில் கேசஸ் அப்படின்னா என்னன்னா இந்த சிவில் டிஸ்பியூட், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடு,
கான்ட்ராக்ட் ரிலேட்டடு, எனக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு நேர்ந்துருச்சு, இது சம்பந்தமா டேமேஜஸ் கிளைம் பண்றது. கிரிமினல் அஃபென்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது காம்பவுண்டபிளா இருக்கணும், ஒரு சிம்பிள் ஹர்ட்டா இருக்கணும், இல்ல தெஃப்டா இருக்கணும், சீட்டிங்கா இருக்கணும். இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் தான். இந்த கிரிமினல் அஃபென்ஸை 2 பார்ட்டியும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏடிஆர்ல அவங்க பிரச்சனையை சுமூகமா தீர்த்துக்கலாம். முக்கியமா அந்த கிரிமினல் பிரச்சனை காம்பவுண்டபிள் அஃபென்ஸா இருக்கணும். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னு 2 இருக்கு. நான் காம்பவுண்டபிள் அப்படின்னா என்னன்னா, சீரியஸான அஃபென்ஸ், நான் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ரேப்பு, மர்டர், டக்காய்டி, ராபரி, இதெல்லாம் எந்த விதமான இடத்துலையும் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, கேஸ் தான் நடத்தணும். சின்ன சின்னதா இதுவும் கிரைம் தான், ஆனா காம்பவுண்டபிள், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. தெஃப்ட், சீட்டிங்கு, இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களை 2 பார்ட்டியும் நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏடிஆர்ல போய் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ ஏடிஆர்ல கிரிமினல் கேசஸ் சால்வ் பண்ணலாம், ஆனா அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸா இருக்கணும். சரியா? அடுத்தது சிவில் டிஸ்பியூட்டு, இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டு, மோட்டார் ஆக்சிடென்டல் கிளைம்ஸ், லேண்ட் அக்விசிஷன் டிஸ்பியூட் அண்ட் ரெவென்யூ கேசஸ், இது எல்லாத்தையுமே நம்ம லோக் அதாலத்திலே கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இது இல்லாம லோக் அதாலத் என்ன கேஸ்லாம் எடுக்கலாம்னா, ஏதாவது ஒரு கேஸை நீங்க லோக் அதாலத்தில் ஃபைல் பண்றீங்கன்னா அந்த கேஸ் அவங்க எடுத்து விசாரிப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது அப்படின்னா அந்த கேஸ் எடுத்து விசாரிப்பாங்க. நீங்க கேஸ் கொடுத்தாலும் எடுத்து விசாரிப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு லோக் அதாலத்திலையும் இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த கேஸையும் இவங்க எடுத்து விசாரிப்பாங்க. லோக் அதாலத் கோர்ட்டு, ரெகுலர் லோக் அதாலத் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க, நான் ஃபர்ஸ்டே காம்ப்ரமைஸா போயிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த கேஸையும் எடுத்து நடத்துவாங்க. இல்லைங்கய்யா, நான் வந்து கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் போட்டுட்டேன், இது நடக்குமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் இழுக்குது, அதனால இப்போ எனக்கு லோக் அதாலத்துக்கு மாத்தி கொடுங்க, இப்போ நான் காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கேன்னா இப்பயும் பண்ணலாம். எது? ரெகுலர் கோர்ட்டில் தான் இது பண்ண முடியும். ப்ரீ லிட்டிகேஷன் ஸ்டேஜ்லையும் பண்ணலாம், லிட்டிகேஷன் ஸ்டேஜ்லையும் பண்ணலாம். அடுத்தது பர்மனன்ட் லோக் அதாலத். இது வந்து என்னன்னா, பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், போஸ்டல் சர்வீஸ், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா இங்க கொடுத்து நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம். ஆனா இங்க வந்து ப்ரீ லிட்டிகேஷன் ஸ்டேஜ்ல மட்டும்தான் போக முடியும். எடுத்த உடனே லோக் அதாலத்துல கேஸ் கொடுத்தா மட்டும்தான் எடுத்து விசாரிப்பாங்க. பாதியில் அங்கிருந்து நான் இங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது மொபைல் லோக் அதாலத். இது வந்து மொபைல் லோக் அதாலத்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல போய் பிரச்சனையை ரிசால்வ் பண்றது, இதுதான் மொபைல் லோக் அதாலத். இந்த பர்மனன்ட் லோக் அதாலத்துல 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஆமான பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணுவாங்க. லோக் அதாலத்தோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அதே பவர் இந்த லோக் அதாலத்துக்கும் இருக்கு. கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908, அதாவது சிவில் கோர்ட்டை எப்படி நம்ம கருதுறோமோ அதை போலதான் லோக் அதாலத்தையும் கருதணும். இதுல இவங்களுக்கான பவர் என்னன்னு கேட்டா, சம்மனிங் விட்னஸஸ், சம்மன் கொடுத்து ஒருத்தவங்களை வான்னு சொல்லி கூப்பிடுறது. அடுத்தது என்ஃபோர்சிங் டாக்குமெண்ட் ப்ரொடக்ஷன், டாக்குமெண்ட்டை இவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை கேட்டு வாங்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு, எவிடன்ஸை வாங்கி அதை அஃபிடாவிட்டா ரெக்கார்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் தான் லோக் அதாலத்தோட ஃபங்க்ஷன்ஸ். லோக் அதாலத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்தா எப்படி போலீஸ் வந்து பார்க்கணுமோ அதை போலதான் லோக் அதாலத்துல ஒரு விஷயம் நான் இப்போ எங்கேஜ்ல இருந்தாலும் அதை ஒரு சிவில் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில கேஸ்ல எல்லாம் போலீஸ் தலையிடக்கூடாது, ஏன்னா அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க தலையிடக்கூடாது. அதே போலதான் லோக் அதாலத்துல ஒரு பிரச்சனை நிலுவையில இருந்தாலும் யாரும் தலையிடக்கூடாது. சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கிறது போல அசியூம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இந்த லோக் அதாலத் இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடி ஜஸ்டிஸ், நம்ம வந்து வெயிட் பண்ணவே தேவையில்லை, நமக்கு எந்த இடம் சூட்டபிளான பிளேஸோ அந்த இடத்துல கோர்ட் அமைச்சிக்கலாம். லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடக்கும். படிக்காதவங்க கூட இதுல வந்து பங்கேற்கலாம், அவங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லலாம். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ்ல நடக்கிறதுனால அவங்களும் வந்து பேசலாம்னு சொல்றாங்க. இந்த லோக் அதாலத்துல
ப்ரொசீஜரல் லா, ரொம்ப எவிடன்ஸ் ஆக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. இங்க ஒண்ணே ஒன்று தான் பார்க்கறாங்க. என்னன்னா, தப்பு நடந்துச்சா இல்லையா? பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இதன் அடிப்படையில மட்டும்தான் தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதனால தான் மக்கள் லோக் அதாலத்தை கொண்டாடுறாங்க. பீப்புள்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு லோக் அதாலத்தை குறிப்பிடுறாங்க. எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், அதாவது பணமே கட்ட தேவையில்லை. நீங்க நார்மல் கோர்ட் ப்ரொசீஜர் போனீங்க அப்படின்னா என்ன வேல்யூக்கு உங்களோட கேஸ் இருக்கோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கோர்ட் ஃபீ கட்டணும். ஆனா இங்க நீங்க கோர்ட் ஃபீயே கட்ட தேவையில்லை. ஒருவேளை நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டுட்டீங்க, நடுவுல இல்ல எனக்கு கோர்ட் கேஸே வேணாம், ரொம்ப லேட் ஆகும் போல, இப்போ நான் சமாதானம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க என்ன கோர்ட் ஃபீ கட்டினீங்களோ, நீங்க லோக் அதாலத்துல பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த கோர்ட் ஃபீயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி, ஒரு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி இது. அதே போல கோர்ட்டுக்கு எந்த விதமான பேர்டனும் இருக்காது. கோர்ட்டோட பேர்டனை ரொம்ப அதிகமா குறைக்கிறாங்க. லோக் அதாலத்துல நீங்க ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாலும் நீங்க அப்பீல் போகவே முடியாது. சரியா? அது அந்த அளவுக்கு பைண்டிங்கா இருக்கும். கோர்ட்டுக்கான ஓவர் பேர்டனும் குறையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் லோக் அதாலத்துல தீர்ப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. சரியா? இன்னொரு சில விஷயம் என்னன்னா, லோக் அதாலத்துல சமாதானம் பேசதான் வர்றாங்க. இல்லைங்க, எனக்கு சமாதானம் பேச எனக்கு உடன்பாடு இல்லைங்கன்னு சொன்னா அப்ப கோர்ட்டுக்கு போகலாம். தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி லோக் அதாலத்துல இருந்து திருப்பி கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போறேன்னு போகலாம். ஆனா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கோர்ட்டுக்கு போகக்கூடாது. சரியா? இந்த லோக் அதாலத்துல என்னன்னா, நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர் அவர் ஒரு கன்சிலியேட்டரா இருக்காரு, ஆர்பிட்ரேட்டரா இல்ல. கன்சிலியேட்டர்னா என்ன, ஆர்பிட்ரேட்டர்னா என்ன? ஆர்பிட்ரேட்டர்னா 2 பேர் சொல்றதையும் அவர் கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உங்க மீது பைண்டிங் ஆகும். அது பேரு ரூலிங், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா கன்சிலியேட்டர் அப்படின்னா, ஏப்பா நீ கொஞ்சம் விட்டுதான் கொடுத்து போயேன்பா, சரிப்பா அவன் தான் அவ்வளவு பண்ணியிருக்கிறான்ல, நீயும் கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னு 2 பேத்தையும் சமாதானப்படுத்துற வேலையை இவர் செய்வாரு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிடணும், ஏதாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு இந்த கேஸை முடிச்சு கொடுத்துடணும்னு நினைக்கிறது கன்சிலியேட்டர். ஆர்பிட்ரேட்டர்னா எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் கொடுக்கறது தான் ஃபைனல். சரியா? இந்த லோக் அதாலத்துல பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. மற்ற லாஸ் எதுவும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலனாலும் இதையாவது ஃபாலோ பண்றாங்க. இதுல சில இஷ்யூஸும் இருக்கு லோக் அதாலத்துல. என்ன இஷ்யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, 2 பார்ட்டியுமே ஒத்துக்கணும். 2 பார்ட்டியுமே ஒத்துக்கிட்டாதான் லோக் அதாலத்துல கேஸ் போகும். அடுத்தது, இங்க நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ஓப்பனா இருக்கு. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் யார் சம்பந்தப்பட்ட ஆட்களோ அவங்கள தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. ஆனால் லோக் அதாலத் அப்படின்றது யாருனாலும் வர்றவங்க போறவங்க யாருனாலும் பார்க்கலாம். இதனால யார் பார்ட்டியோ அவங்க சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இன்னொன்னு, இந்த லோக் அதாலத் என்னதான் இன்ஃபார்மலா இருக்குன்னு சொன்னாலும் இது கோர்ட் பில்டிங்ல தான் இது நடக்குது. அப்படி நடக்கும்போது இன்னமும் மக்கள் அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு கோர்ட் ஃபீலிங்ல ஃபீல் பண்றாங்க. அவங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாதுன்னு லோக் அதாலத்ன்ற ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க பஞ்சாயத்து பேசுறதுக்கு. ஆனா இன்னமும் மக்கள் அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது லிமிடெட் கண்டினியூட்டி. லிமிடெட் கண்டினியூட்டி அப்படின்னா, ஒரு சில கேஸ் ஒரே நாள்ல முடிஞ்சிடும், ஒரு சில கேஸ் திருப்பி அடுத்த நாள் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஷார்ட் பீரியட்ல அடுத்தடுத்த சிட்டிங்னு உட்காரும் போது ஜட்ஜுக்கு என்ன கருத்து இருக்கோ அவருக்கு அதே தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா 2 பார்ட்டிக்கும் கருத்துக்கள் மாறுபடும். அடுத்த நாளே, அதுக்கு அடுத்த நாளேன்னு சொல்லி அதே சிட்டிங்ல இருக்கும்போது பேச்சுவார்த்தை அப்படியே தான் இருக்கும், இது ஒரு முடிவுக்கே வராது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இதுக்கு சில மெஷர்ஸும் இருக்கு. என்னன்னா, எப்படி எஃபெக்டிவா நம்ம லோக் அதாலத்தை கொண்டு போலாம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் லோக் அதாலத்தை செட் பண்ணி பெண்டிங்கா இருக்கிற கேஸ், புதுசா வரக்கூடிய கேஸை நீங்க லோக் அதாலத்திலே கொண்டு வாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லலாம். அவேர்னஸ் கேம்பெயின், லோக் அதாலத்துன்னு ஒன்று இருக்குதுன்னு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸ்பெஷலைசைஸ்டு லோக் அதாலத் என்னன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, பப்ளிக் யூட்டிலிட்டிக்கு, பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்காங்கன்னா அவங்க அதிகப்படியான கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. அப்போ இவங்களுக்குன்னு தனியா ஒரு லோக் அதாலத் கொண்டு வரலாம். லீகல் எய்டு அதிகமா கொண்டு வரலாம். லோக் அதாலத்துல கேஸ் நடத்தி முடிக்கிற வக்கீலுக்கு ரெமுனரேஷன் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டர் ட்ரைனிங் கொடுக்கலாம்.
இது வந்து இந்த லோக் அதாலத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். மொபைல் லோக் அதாலத் இன்னும் ரூரல் ஏரியாவுக்கு மக்களை போய் சேரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் இதுக்கான மெஷர்ஸ். லோக் அதாலத் அப்படின்றது இதுதான். இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க.